நம்ம எல்லாரும் பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளிலே இருக்கிற 49வது பாடல், பலனும் அரணும் என் ஜீவனும் இரட்சிப்புமானவரே, என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் உம்மை போற்றுவேன் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடத்தாளிலே 49வது பாடல். பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் யெகோவா ரஃபா, என் யெகோவா ஷல்லோம், என் யெகோவா ஷம்மா, என் யெகோவா நிசி, என் யெகோவா ரஃபா, என் யெகோவா ஷல்லோம். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என் யெகோவா நிசி, என் யெகோவா ரஃபா, என் யெகோவா ஷல்லோம். பயமின்றி துணிந்து நானும்
அதிலையும் காத்திடுவே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னேகோவா ஷம்மா, என்னேகோவா நிசி, என்னேகோவா ரஃபா, என்னேகோவா ஷல்லோம், என்னேகோவா ஷம்மா, என்னேகோவா நிசி, என்னேகோவா ரஃபா, என்னேகோவா ஷல்லோம். உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னேகோவா ஷம்மா, என்னேகோவா நிசி, என்னேகோவா ரஃபா, என்னேகோவா ஷல்லோம், என்னேகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ. என்னேகோவா நிசி, என்னேக கொடி நீ. என்னேகோவா ரஃபா, என் பரிகாரி நீ. என்னேகோவா ஷல்லோம், என் சமாதானம் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பழைய உடன்படிக்கையிலும் சரி, முக்கியமாக சொல்லணும்னா பழைய உடன்படிக்கையில் பல 1000 நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அதை பொறுத்து அவருடைய தாசர்கள் அவருக்கு பெயரை சூட்டினார்கள். யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. சந்திக்கிறது அப்படின்னா ஏதோ சும்மா விசாரிச்சுட்டு போகிறதில்ல. சந்திப்பது என்றால் அந்த தேவையை தீர்ப்பது மட்டுமல்ல, மீதமெடுக்க வைப்பது. ஆண்டவர் எப்பயுமே தேவையை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கும் மற்றவர்கிட்ட கேட்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மற்றவர்கள் நம்முடைய தேவையை சந்திப்பதற்கும் ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திப்பதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கும் போது மீதம் எடுப்போம்,
மற்றவர்கள் நம்முடைய தேவையை சந்திக்கும் போது தேவை சந்திக்கப்படும், அவ்வளோதான். அல்லேலூயா. மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அது கடன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதம், அது கிஃப்ட்டு. அல்லேலூயா. அதனால் கடன் யாருக்கு வேணும், கிஃப்ட் யாருக்கு வேணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், நம்முடைய தேவைகளை யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம். அப்போ பழைய உடன்படிக்கையில் எத்தனை ஆயிரம் நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு சொல்லினார். அல்லேலூயா. அந்த நாமத்தில் தான் அவர் பூமியிலே அறியப்பட்டார். அப்போது பழைய ஏற்பாட்டில் எத்தனை நாமங்களை நம்ம சொல்லி பாடினாலும் இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது அதுதான் இருக்கிற எல்லா நாமம்னா பெயர், எல்லா பெயரை காட்டிலும் மிக உன்னதமான உயர்வான மேன்மையான பெயர் அந்த நாமத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு எதிராக நிற்கலாம், மலைகள் போன்ற சூழ்நிலையாக இருக்கலாம், பர்வதங்களை போன்று நமக்கு எதிர்த்து நிற்கலாம், அல்லது சமுத்திரம் கொந்தளிப்பது போல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதை நினச்சி பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் கடலை பிளந்து நடப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, கடல் மீது ஏறி நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் வாழலை, நாம் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 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 அப்போது நாம் எல்லாரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய தேவன் எப்பொழுதுமே நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர்னா எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் எனக்கு தீமையை கொடுக்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவரும் அல்ல, தீமையை அனுமதிப்பவரும் அல்ல. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளில் 50வது பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்கிறதான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி எந்த தேயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில்
அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரோவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரோவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரோவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து போடலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கவலைப்படக்கூடாது. மழை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், பர்வதங்கள் போன்று நமக்கு ஏற்று நிற்கலாம், எவ்வளோ கஷ்டம் வேணால் உலகத்தில் வரலாம். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன மாதிரியான உபத்திரவம் அப்படின்னா, பிசாசின் மூலமாகவும் தீமையினாலும் வரக்கூடிய உபத்திரவங்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தை எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கிட்டே உட்காந்துருன்னு ஆண்டவர் சொல்லலை. எந்த உபத்திரவத்தை எதிர்க்கணும், எது ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சோதனை அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஆண்டவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, ஆண்டவர் நல்லவங்களை மட்டும்தான் சோதிக்கிறார், இப்படிலாம் என்ன பண்ணுறோம், நிறைய டயலாக் விடுறோம். ஏன்னா வசனம் தெரியாதனால. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்போது வியாதி நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா உங்கள் பதில் என்னவா தான் இருக்கணும், என்னவா இருக்கணும், தீமைன்னு சொல்ல தெரியும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வியாதி நன்மைன்னு நினைக்கிறாங்க. நான் சிலர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வியாதி நல்லது தான் பாஸ்டர் அப்படின்றாங்க. எந்த வகையில் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வியாதி வந்தால் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நெருங்கி ஜீவிக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, வியாதி வந்தால் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கலாமா? எப்பேற்பட்ட ஒரு தவறான புரிதல் பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை சும்மா போட்டு பெற்றோர்கள் குச்சியை வச்சு சாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க. பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்குமா அப்பா அம்மா கூட? ஹலோ, இருக்குமா? இருக்காது. காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த பிள்ளை பாசமாக இருக்கும்? இப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆண்டவர். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார், எதையாவது ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுப்பார், இல்லைன்னா அனுமதிப்பார். அப்படி பிரச்சனையோ வியாதியோ வந்துருச்சுன்னா நாம் என்ன செய்யலாம், இன்னும் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி ஒன்றும் அதெல்லாம் சும்மா ஒன்று நெருங்கிலாம் ஜீவிக்க முடியாது, விலகி தான் போகும். ஏன்னா ஆண்டவரை நம்பாத ஒருவன் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நான் அவனை காட்டிலும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவர் தான் இதை கொடுத்தாரு, ஏதாவது பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. வியாதியை ஒரு நாளும் நம்முடைய சரீரம் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் மருந்து எடுத்தாலும் எடுக்கலைன்னா அது சரியாகும். ஆமேன். ஏன்னா நம்முடைய வடிவமைப்பே அப்படி தான். நம்ம உடம்புல இருக்க செல்களே அதை எதிர்த்து தான் போராடும். எதை? வியாதியை. அப்போ உடம்புக்கு தெரியுது வியாதிக்கும் இந்த உடம்புக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த வியாதியை நம்ம எதுக்கணும்னு. தெரியாமல் போனது சில கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். வியாதி ஏதோ கர்த்தர் கொடுக்குற டோக்கன் ஆஃப் லவ்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க. தவறு. அப்படி சிலர் போதிக்கவும் செய்கிறாங்க, அது தவறு. வியாதி தேவனிடத்திலிருந்து வரவில்லை. வியாதிக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு பாவத்துக்கு, அதாவது பாவத்திற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. பாவத்தினுடைய சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே நீங்களும் நானும் வியாதி என்ன செய்யக்கூடாது, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அதை மீறி வியாதி வருதே பாஸ்டர், வந்தால் துரத்துங்க. அல்லேலூயா. ஜபத்தில் துரத்துங்க, மாத்திரையை சாப்பிட்டு துரத்துங்க, இன்ஜெக்ஷன் போட்டு துரத்துங்க, ஆப்ரேஷன் பண்ணி துரத்துங்க. வியாதியை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, உடம்புல வச்சிருக்க அதை அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. அதே போல தான் போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இது எல்லாம் யார்கிட்டருந்து வருது? பிசாசுக்கிட்ட இருந்து வருது. அதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் இடம் கொடுத்துருவோம். அதனால நம்ம குடும்பத்தில் என்ன செய்யுது, அது வருது. இடம் கொடுத்த நம்ம தான் என்ன செய்யணும், அதை குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு துரத்தணும். எப்படி துரத்துறது? ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணி என்ன செய்யணும், பிரச்சனையை உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு துரத்தணும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 46வது பாடல். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை, சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீர் என்கிறதான பாடல். நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடுவோம்.
சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு மகிழாமல் காத்தீரே. பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரே, துதி பாடுவேன் தேவனே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளமே என்றும் அவர் ஞானமே. மகிழுவேன் மகிழுவேன் கர்த்தருக்குள். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனே. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனே. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனே. ஸ்தோத்தரி என் தேவனே. பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரை, துதி பாடுவேன் தேவனே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளமே என்றும் அவர் ஞானமே. மகிழுவேன்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் என்று வருகிறோம் பிதாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின துதி ஆராதனையை, நன்றி பலிகளை கர்த்தாவே நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்து கொண்டிருக்கிறீர், இனிமேலும் தரப்போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூர்ந்து வழிநடத்தி தரவிடுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.